ஆர்டர் ரெடி ஆயிடுச்சா? மறுபடியும் புத்திய காமிக்கிறீங்களே, மறுபடியும் எதுக்கு எல்லாத்தையும் அதிகமா போட்டிருக்கீங்க? மேம் சரியா தான் இருக்கு, நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு விஷயத்த சொன்னா கேட்க கத்துக்கணும். கேக்குற பழக்கம் இல்லனா மூட்டை முடிச்சியோட உன் ஊருக்கு போய் சேரு. அது வந்து மேடம் கொஞ்சம் மேக்கப் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஐ சி. இதெல்லாம் தெரியும். நீங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? ரெண்டு பேருமே யூஸ்லெஸ். இந்த பிரியாணியை வித்து என் பேரை நான் கெடுத்துக்க விரும்பல. தெருமுனையில கொண்டு போய் கொடுத்துரு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏய் நில நில நிலன்றல சொல்லலாம் நில. ஏன்டா பொண்ணு விஷயம் போறதுக்கு அவ்வளவு பிடிக்குமா? இருடா, இன்னும் ஒரு நிமிஷத்துல உன்னை மாத்தி காட்டுறேன். நில்றா. நவம்பர் நாங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்த போறோம். நீங்க பண்ற பிரியாணியை சாப்பிட போறது 5000 பேர் மேடம். சோ நல்லபடியா செய்யணும். இவ்ளோ வருஷமா உங்க கெஸ்ட நாங்க தான் சமாளிச்சிட்டு வரோம். இப்ப வர குறை இல்ல, இனிமேலும் வராது. ஆனா இந்த முறை ஒரு முக்கியமான டிமாண்ட் இருக்கு. உங்களோட மார்ஜினை அதிகமாக்கணுமா என்ன? வேண்டாம், கொஞ்சம் ஸ்டைல மாத்திட்டா போதும். சர்வ் பண்றவங்க பாய்ஸ் வேண்டாங்க, கேர்ள்ஸா இருக்கட்டும். மன்னிக்கணும் திவாகர் சார், உங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இது என் கொள்கைக்கு எதிரானது. என்ன மேடம், பழைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் மறந்துருங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எவ்வளவு நேர்மையானவர்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்களுக்கு இப்ப எதுவுமே பிடிக்காது இர்ஃபான். நானே அழுத்து போயிட்டேன். நவம்பர் 5ஆம் தேதி புனே ஈவெண்ட்ல ஹீனா மேடம் பிரியாணி சப்ளை பண்ண போறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? இதுல நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சிக்கலாம். அதுக்கு நான் சொல்ல வந்தது, நவம்பர் 5ஆம் தேதி நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறேன். சந்தோஷமும் வருத்தமும் இது வாழ்க்கை கொடுத்த பரிசு. இது எல்லாருக்கும் கிடைக்கும். சில பரிசுகள் விசேஷமா இருக்கும். அதை அன்ரேட் பண்ண நமக்கு மனசே வராது. ஆனா இந்த தைரியத்தை நான் வரவழைக்கணும். அந்த முகமுடிய கழட்டி எறிய நான் விரும்புறேன். இந்த உலகத்துக்கு அதை காட்ட விரும்புறேன். நான் கல் நெஞ்சக்காரி கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு சரியான பாதையை அமைக்க நினைக்கும் போதுதான் அதுவும் தன்னோட போக்க உடனே மாத்தி காமிக்குது. கதவு தோற, வாடா வெளியில. ஒரு நிமிஷம் வாடா. யார் நீங்க? என்ன வேணும்? எங்க அவன்? நில்லுங்க. எதுக்குள்ள போறீங்க? அட சொல்றல, அவன் வீட்ல இல்ல. எங்க போனா? அட வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். வண்டியை கொடுக்க சொல்லு, இல்லைன்னா அவனை விட்டுருவோம். ஒன்ன விட மாட்டோம், புரியுதுல? சரியான புறம்போக்கு. சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம்.
நான் தான் உங்க அனுப் சோனி. இன்னைக்கான எபிசோட்ல உங்களுக்கான ஹோஸ்ட். இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு புது கதை காத்திருக்கு. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்குது. அதை உலகத்துக்கு முன்னாடி நாம கொண்டு வர்றதே இல்ல. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இமேஜ் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் இருக்க விருப்பப்படுறோம். அப்படித்தானே ஆசைப்படுறோம். நமக்குள்ள பல பேர் உள்ள ஒரு வாழ்க்கையையும் வெளியில ஒரு வாழ்க்கையையும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறோம். அதான உண்மை. அது ஒண்ணுக்கு ஒண்ணு என்னைக்குமே சேராதுங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான். புனேல ஒரு டெட் பாடி கிடைக்குது. அங்க இருந்தா கதை ஆரம்பிக்குது. ஆனா இந்த கதையுடைய அடித்தளம் புனே, பாம்பே, மகாராஷ்டிரால ஆரம்பிச்சு கர்நாடகா, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பரவி இருந்துச்சுங்க. அட, நீ வந்துட்டியாப்பா? ஷாதிக், இந்த அடி எப்படி பட்டது? வழுக்கி விழுந்துட்டேம்மா. வரும்போதே டாக்டர் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, விட்டுருங்க. நீ எங்க போயிருந்த? நேத்துக்கு காலையில வீட்ல இருந்து போன, இப்பதான் திரும்பி வர. ஏன்டா அந்த பொண்ணுக்காக இவ்ளோ சாகுற? டீ குடிப்பியா இல்லை காஃபியா? வேண்டாம், எனக்கு வேற இடத்துக்கு போகணும். ஆனால் அடுத்த 90 நிமிஷத்துக்கு நீ எனக்கு தான் சொந்தம். எஸ். என்ன மசாஜ் பண்ணணும்? டீப் டிஷ்யூ. போலாமா? ஆரம்பிச்சிருவோம். ஹலோ, ரோஷினி தான் பேசுறேன். நீங்க யாரு? என்ன பாடி கிடைச்சிருக்கா? சார், இந்த லேடியுடைய தலையிலையும் உடம்புலையும் அடிபட்டிருக்கு. அதில் கல்லுடைய பீஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா பெரிய கல்லால் தொடர்ந்து அடித்து இவ்வளோ சாவடிச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் இவங்களுடைய நெக் போன்லேயும் ஃப்ராக்சர் இருக்கு. கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொலை 60லேருந்து 65 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 60லேருந்து 65னா 5th நவம்பரா? ரேப் சிம்டம்ஸ்? இல்லை, அப்படி எதுவும் இல்லை சார். ஆனால் ஒன்று, வயிற்றில் ப்ரெக்னன்சி மார்க்ஸ் இருக்கு. 2 இல்லைனா அதுக்கு மேலேயும் டெலிவரி நடந்திருக்கும். அப்போ இந்த லேடிக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். எஸ் சார். அம்மா, மனைவி, சகோதரி, மகள், நான் பெண்களோட எல்லா உறவுகள்லையும் வாழ்ந்திருக்கேன். ஆனா என்னோட அடையாளம் எப்பவும் ஏக்கத்துல இருந்திருக்கு. அன்புக்கு ஏங்கின, அது எப்பவும் என்கிட்டேருந்து பறிக்கப்பட்டது. என்னுடைய குணத்தையே நீ மாத்திட்ட. பக்கோடா மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு தினமும் வேற வேற டேஸ்ட் கொடுக்குற. இது என் அப்பாவோட திறமை. சில நேரம் பேச்சிலையும் சில நேரம் சமையல்லையும் காட்டுவாரு. உன்னோட பேச்சை என்னால் மறுக்க முடியாது. ஆனால் உன் கையை நான் சாகிற வரைக்கும் உன்னை பிடிச்சிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன். இவங்களா? இல்ல, இது அவங்க இல்ல. சார், கிரைம் சீன் பக்கத்தில் எதுவுமே கிடைக்கல. யாருக்குமே உங்களை தெரியல. மகாராஷ்டிரா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இல்லை சார். எதுவுமே உங்க கூட மேட்ச் ஆகல. அப்படின்னா மும்முரமாக இறங்கி ஆகணும். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணு.
ரிசர்வ் பண்ண பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாத்தையும் செக் பண்ண. பூனே ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க இந்த தங்க நகையை யார் வாங்கினது எங்க. ஸோ ஷீனாவை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க முயற்சி எடுத்தாங்க. ஆனா எங்க இருந்தும் எந்த ஒரு லீடும் கிடைக்கவே இல்ல. அதனால போலீஸ் வேற ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை ஹீனாவுடைய மர்டர் அத நெருக்கமானவங்க பண்ணிருக்காங்களா? நல்லா கலக்கு. எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? சீக்கிரம் ஆகட்டும். துணியை கொடு. 1 மணிக்கெல்லாம் டெலிவரி பண்ணி ஆகணும். எப்பா அதெல்லாம் சீக்கிரம் கட் பண்ணுப்பா. சீக்கிரம் சீக்கிரம். அப்புறம் கவனிங்க, ஹீனா இங்கே இல்லைங்கிறதுக்காக நீங்கள் அசால்ட்டாலாம் வேலையை செய்யக்கூடாது. வேகமாக வேலையை செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை ஒழுங்காக கேளுங்க, புரியுதா? வேலை சீக்கிரம் முடியணும். நான் தான் வேணும்னு சொல்றேன்ல. ஆதாம் 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 முதல்ல கதவை தோற. ஆதாம் கதவை தோறடா. இர்ஃபான் உன்கிட்ட ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னல. என்ன அவாய்ட் பண்ணால் உனக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா என்ன? உன்னை மீட் பண்ணா மட்டும் என்ன ஆக போகுது? இதை பாரு, நீ மட்டும் இப்போ கஷ்டத்தில் இல்லை, எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ஒரு தடவை மீட் பண்ணு. சரி, அப்புறம் சொல்றேன். யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? ஸோ எங்கே இருந்தோம் எந்த லீடும் கிடைக்கல சார். இப்போ அவங்களும் இறுதி சடங்கை முடிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. நான் செக் பண்ணேன். இதில் இருக்க டிசைன் இருக்குல்ல, இது கர்நாடகாவோட மைசூர் ஸ்பெஷாலிட்டி. அப்படின்னா அவங்க மைசூரை சேர்ந்தவங்களா இருக்கலாம். பாசிபிள் இருக்கு. ஆனால் மர்டர் புனேல நடந்திருக்கு. ஒரு வேலை பண்ணு, எந்த ஏரியாவில் பாடி இருந்துச்சோ அந்த ஏரியாவோட டம் டேட்டாவை ஸ்டடி பண்ணு. அந்த பொண்ணு சாகும்போது ஃபோன் ஆக்டிவாக இருந்திருக்கணும். அதோட மைசூர்லேயும் காண்டாக்ட் பண்ணு, இது எங்கே வாங்கினது அப்படின்னு. ஓகே சார். குடும்பத்துல ஒருத்தர் காணாம போயிட்டா குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து அவங்கள தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இங்க ஷீனாவோட குடும்பத்தார் அவளை தேட ஆரம்பிச்சாங்களா இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் 1 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அவளுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு யாருமே இது வரைக்கும் முன் வரவே இல்லை. அதோட புனால இருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கொல்கட்டால ரோஷினின்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. தன்னுடைய கணவன் காணலன்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த பெண்ணை தொடர்ந்து பல பாடிஸை செக் பண்றதுக்கு போலீஸ் கூப்பிட்டாங்க. இந்த கேஸ்ல 4 ராஜ்யத்தோட முகங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அது இந்த கேஸை இன்னமும் குழப்பி விட்டுடுச்சுங்க. ஆனா இப்போதைக்கு போலீஸ் கர்நாடகால இருக்கிற மைசூர் ஸ்டேட்ல இந்த கேஸ் விஷயமா தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கொலுசு எந்த கடையில விற்கப்பட்டதுன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அதே நேரத்துல புனேல இருந்து கிரைம் சீனுடைய டம்ப் டேட்டாவும் எடுக்கப்பட்டது. ஆனா பூனால இருந்து மைசூர் வரைக்கும் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அவளுடைய போட்டோஸ் தினம் தினம் பப்ளிஷ் ஆகப்பட்டது. ஊர் ஃபுல்லா போஸ்டர்ஸும் ஒட்டினாங்க. அண்ட் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு இந்த பொண்ணை பத்தின விஷயங்கள் சொன்னாரு. இவங்க பேர் ஹீனா ஷேக்கா. ஆமாம் சார், எனக்கு இவங்க தூரத்து அண்ணி மாதிரி. இவங்க எங்க இருந்தாங்க? மைசூர்லையா? இல்லை சார், இவங்க கணவர் அடிக்கடி மைசூர் வந்து போவார். ஆனால் புருஷனும் பொண்டாட்டியும் மும்பையில் மலாடில் தங்கியிருந்தாங்க. கணவன் பேர் தெரியுமா? ஜலால் ஷேக். ஆனால் ஜலால் பாய் இறந்து பல வருஷங்கள் ஆகுது சார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஹீனா ஷேக் மும்பையில் எங்கே இருந்தாங்க? மல்லாடில் தான். ஜலால் பாய் இறந்து போனதுக்கப்புறம் தனிமையில் தான் நாட்களை கழிச்சாங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா நிறுத்தி வச்சிருந்த பிரியாணி பிஸ்னஸை இவங்க மறுபடியும் ஆரம்பித்தாங்க. அதுவும் நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. அது ஆரம்பித்தப்போ மும்பையிலேருந்து உதவிக்காக என்னை கூப்பிட்டாங்க. அண்ணி, வேலை நல்லபடியாக நடக்குது. போன மாதத்தை விட அதிகமாக ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்படியா? உங்களோட உழைப்பு இருக்கே, இது உங்களோட பங்கு. என்ன அண்ணி, நீங்கள் எனக்கு நிறைய காசு கொடுத்துட்டீங்க. ஒன்றும் அதிகம் கொடுக்கல, வச்சுக்கோங்க முஷாத் பாய். ஆனால் சார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் மைசூருக்கே வந்துட்டேன். அப்புறம் அவங்க கூட கான்டாக்டில் இல்லை. ஆனால் இவங்கள பற்றி தெரிஞ்ச உடனே மனசுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் இவங்களுக்கு மும்பையில் ரிலேஷன் இருந்திருப்பாங்கல்ல? இருக்காங்க. ஹீனா அன்னிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க, அஹானா அப்புறம் ஆதாப். ஏஜ்? பொண்ணுக்கு 15-16 வயசு இருக்கும்.
பையனுக்கு 10-11 இருக்கும். இந்த 2 பேரை தாண்டி வேற ரிலேஷன்ஸ்? இருக்காங்களே, அவங்க மாமியாராக இருக்காங்க, ஆத்யா ஷேக். அவங்க மச்சான் சாதிக் ஷேக். இவங்க 2 பேரும் பூரிவில்லையில் எங்கேயோ இருக்காங்க. இன்னொன்று, அவங்களுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான், பேர் அன்வர். அவன் தன் மனைவி ஜரீனா கூட அந்தேரியில் எங்கேயோ இருக்கான். இவங்க கொலை செய்யப்பட்டு 1 மாசம் ஆகுது. ஆனா எந்த ஒரு ரிலேட்டிவும் கண்டுக்கவே இல்லையே. சார், நான் அவங்க கான்டாக்டில் இல்லை. இவங்களுடைய போஸ்டரை நான் பார்த்தேன், அதான் நேரில் வந்தேன் சார். நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க சார். ஹீனாவை காணோன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் சார். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? அதுவா, மலர் போலீஸ் ஸ்டேஷனில் சார். என்கிட்ட எஃப்ஐஆர் காப்பி கூட இருக்கு, இதை பாருங்க. எஃப்ஐஆர் படி ஹீனா 5th நவம்பர் காலையில் நாசிக் போயிருக்காங்க. ஆமாம் சார், நாசிக்கு போகிறேன்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் 6 நவம்பர் எங்களுக்கு பாடி பூனேயில் கிடச்சிது. பூனே எதுக்கு வந்தாங்க? இங்கே யாரையாவது மீட் பண்ணாங்களா? சார், பூனால எல்என்சி பேர்ல ஒரு ஈவென்ட் கம்பெனி இருக்கு. அம்மா இந்த ஈவெண்ட்ஸ் பேர்ல பிரியாணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. 5th நவம்பருக்கு ஆர்டர் இருந்தது. ஆனா வீட்டு விட்டு போறப்போ நாசிக்கு போறதா சொன்னாங்க சார். அதா, நான் வேலை விஷயமா நாசிக் போறேன், வர லேட் ஆகும். நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. ஆனா அம்மா இன்னைக்கு 5th நவம்பர் பூனே ஈவென்ட்க்கு பிரியாணி சப்ளை பண்ணணும். ஆனா நீங்க நாசிக் போறீங்க. நீ என் வேலையை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் படிப்பை மட்டும் கவனி. வாழ்த்தனம் பண்ணக்கூடாது. அம்மா, ஹக் பண்ண மாட்டியா? கிளம்புறேன். 2 பேரும் சண்டை போடக்கூடாது. அஹானா, உங்க அம்மாக்கு இதுக்கு முன்னாடி யாரு கிடையாது முன்விரோதம் இருக்கா? உங்க அம்மாவோட பாடி பக்கத்துல இருந்து இந்த கொலுசு கிடைச்சத? ஆமா சார், இது என் அம்மோடது தான். எப்பவும் இது அவங்க காலிலேயே இருக்கும். அவங்களுக்கு கிஃப்டா வந்தது. சார், இதை நான் எடுத்துட்டு போகவா ப்ளீஸ்? இப்போ இதுக்கு வந்த போ. உனக்கு தான் நிறைய வேலை இருக்கே, அதை கவனி. போ, கிளம்பு. ஏக்கா கோவப்படுற? நீ தான் நல்ல அக்காவாச்சே. சரி சரி, ஐஸ் வைக்காத, உள்ளவா. அது இருக்கட்டும், ரஃபி பாய் எங்க? என்னாச்சுக்கா? எல்லாம் சரியா இருக்குல்ல? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உட்காரு, உனக்காக நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். உஸ்மான் இல்ல, உஸ்மான்! இந்தா டீ குடி. நீ டீ குடி, நான் வரேன். ஹலோ, சொல்லுங்க. பங்காவா? இல்ல, எனக்கு இந்த பங்காவையும் தெரியாது இன்ஸ்பெக்டர் சார்.
ஹீனாவோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. இது ஏன் நமக்கு இன்னும் தெரிய வரல? லோக்கல் போலீஸோட மிஸ்டேக். அவங்க தான் இதை கவனிக்கல. ஏன்னா ஃபோட்டோவை சர்க்குலேட் பண்ணியாச்சு சார். அவங்க கிட்ட பேசியாச்சு. அவங்க தான் சரியா தெரியலன்னு இப்போ தான் சார் நமக்கு தெரியுது. ஆனால் நாம தப்பு செய்யக்கூடாது. எப்படியாவது ஹீனாவை கொலை பண்ணவனை தேடி ஆகணும். 5th வீட்டிலேருந்து கிளம்பும் போது நாசிக் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நாசிக் போயிருக்கணும். ஆனால் 6 நவம்பர் பாடி நம்மளுக்கு பூனேயில் கிடச்சிருக்கு. எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கு. ஆமா சார், ஹீனாவுக்கு 5th நவம்பருக்கான ஆர்டரை நான் கொடுத்தேன். ஆனா எங்க டேர்ம்ஸுக்கு அவங்க ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஆர்டரை வேணான்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அப்படி என்ன டேர்ம்ஸ் வச்சிங்க? பழைய வெண்டரோட ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கீங்க. இல்ல, அவங்க பிரைஸ் ரொம்ப அதிகமா கேட்டாங்க சார். அண்ட் இன்னொருத்தங்க கம்மியா கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டோம். நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணப்போ அவங்க எதுக்கு பூனே வந்தாங்க? சார் அது எனக்கு எப்படி சார் தெரியும்? எல்லாத்தையும் அங்கே இறக்கி வச்சுடு. இதை ஃபில் பண்ணி வை. பார்த்து பண்ணு, சரியா? ஆனால் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ. நீயும் தம்பியும் பத்திரமா இருங்க. அது இருக்கட்டும். இப்போ நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு உனக்கு தெரியுமா? பேமெண்ட் பண்ணுங்கன்னு வெண்டர்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார், ஈனாவோட கால் ரெக்கார்டை செக் பண்ண சார். 5th நவம்பர் திவாகருக்கு 2 வாட்டி கால் பண்ணியிருக்கா. அப்புறம் மும்பை டு பூனா டிராவல் ஆயிருக்கு. அப்புறம் 5th நவம்பர் 5 மணிக்கு பூனால சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் தான் கொலை நடந்திருக்கு. சார், திவாகரை நான் கண்காணிச்சிட்டு வரேன். திவாகரை பத்தி ஒரு நியூஸும் வந்திருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு ஈவெண்ட்டும் பண்ணியிருக்கான். அங்க ரைடு வந்திருக்கு. அங்க டான்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. இவன் மேல சில கேசஸ்லாம் கூட இருக்கு சார். அந்த கேஸ்ல இருந்து அவனுக்கு க்ளீன் செக் கிடைச்சிருக்கு சார். ஆனால் இவனுக்கு நாம க்ளீன் செக் கொடுக்கல. ஹீனாவோட பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா அவங்க கிளம்பி நாசிக் போகிறதா. ஆனால் அவங்க நாசிக்கு போகாமல் ஃபோனு பூனேயில் ட்ராவல் ஆயிருக்கு. என்ன நடக்குது? ஒரு பையன் இருக்கான், இர்ஃபான். ஹீனா கிட்ட செஃபா இருந்திருக்கான். ஹீனா சாகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி இர்ஃபானை வேலை விட்டு தூக்கியிருக்கா. இந்த இர்ஃபான் ஹீனா கூட தொடர்ந்து டச்ல தான் சார் இருந்திருக்கான். சார், ஏன்னா எங்க கொலை பண்ணப்பட்டாலோ அங்க நாங்க டெம் டேட்டாவை செக் பண்ணோம் சார். அவங்க கிட்ட 2 நம்பர் இருந்ததா டெம் டேட்டா சொல்லுது. ஆனா அஹானா ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கா. 2 நம்பரா? இந்த நம்பருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் சார். அடுத்த நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. அந்த ஷெஃப் பேர் என்ன? இர்ஃபான். அவனை கூப்பிடு. சார், சார், ஹீனா மேடம் என்னை வேலையிலேருந்து தூக்குனது உண்மைதான். அதுக்காக நான் அவங்கள எதுவுமே பண்ணல சார். ஏன் ஜாப்லேருந்து தூக்குனாங்க அதை சொல்ல மாட்டியா? நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியாது. ஆனா எனக்காக அந்த ட்ரெஸ்ஸை நீ போடலாம்ல. இந்த மாதிரி. அம்மா வந்துட்டாங்க. கதவை திறக்க இவ்ளோ நேரமா? அம்மா நான் வாஷ்ரூம்ல இருந்தேம்மா. அப்படியா? ஏய் 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 நில்லு. இர்ஃபான், சார், அது நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசுறது ஹீனா மேடம்க்கு பிடிக்கல சார். அதனால என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் நீ என்ன பண்ண? சார், இர்ஃபான் நிஜமாவே எதுவும் பண்ணல. அப்ப அம்மா நாசிக் போயிருக்காங்கன்னு எதுக்காக போய் சொன்னேன்? 5th நவம்பர் அப்போ உங்க அம்மா பூனேல இருந்திருக்காங்க. சார், நாசிக்கு போறதா சொல்லி தான் போனாங்க. நான் வேலை விஷயமா நாசிக் போறேன், வர லேட் ஆகும். உங்க அம்மா கிட்ட இன்னொரு நம்பரும் இருந்திருக்கு. நாங்க தான் தேடி எடுத்தோம். நீ ஏன் கொடுக்கல? அம்மா ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். இந்த நம்பர் பத்திலாம் எனக்கு தெரியாது. ஹானாவை தாண்டி ஹீனாவோட பிரதர் ஹனி செரீனா, மச்சான் சாதிக் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. யாருக்கும் ஹீனாவோட இன்னொரு நம்பர் பத்தி சுத்தமா தெரியல. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஹீனா எதுக்காக இந்த நம்பரை வீட்டாருங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க? வீட்டில் இருக்கிறவங்க எதையாவது மறைக்கிறாங்களா? சார், அஹானாவை பார்த்தா ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் இர்ஃபான், அவனும் தப்பா தெரியறான். 2 பேரையும் கண்காணி.
ஹீனாவோட ரிலேட்டிவ்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கோ. ஸோ சார், 2வது நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தாச்சு. அதில் ஒரே நம்பருக்கு தான் சார் கால் போயிருக்கு. அதே நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. ஒரு நம்பர் தானா? ஆமாம், அது ரோஷினி மிர்சான்ற பேரில் கொல்கட்டாவில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். இவங்க தான் ரோஷினி மிர்சா. இந்த நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். சார், நீங்கள் எந்த ரோஷினி மிஸ்ராவை சந்திக்க வந்தீங்களோ அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடி 3 நவம்பர் அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டோடைய மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அவருடைய பாடி கிடச்சிது. ரோஷினி தொடர்ந்து ஹீனாவை காண்டாக்ட் பண்ணுறா. 5th நவம்பர் இது. ரோஷினி நம்பர் பூனேல ஆஃப். உங்கள் ஃபோன் வந்ததும் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். அப்போ ரோஷினி கல்கத்தாவில் தான் இருந்திருக்கா. 5th நவம்பர் நான் என்கொயரிக்காக அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணேன். அப்படின்னா ரோஷினியோட அந்த நம்பர் பூனேல எப்படி ஆக்டிவ் ஆச்சு? இவங்க பேர் ரோஷினி மிஸ்ரா. இவங்கள நீங்கள் எங்கேயாவது ஹீனா கூட பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். ஆமாம் சார், நாங்கள் கூட இவங்கள பார்த்ததே இல்லை. எனக்கு எந்த ரோஷினியும் தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள். சார், இந்த மாதிரி நம்பர்ல நான் யூஸ் பண்ணதில்ல. இது என்னோட நம்பர் இல்லை. ஆனால் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க. இந்த நம்பர்லேருந்து மும்பையில் இருக்கிற ஹீனாவுக்கு தொடர்ந்து பேசியிருக்காங்க. இல்லை சார், இவங்கள எனக்கு தெரியாது. நான் மும்பைக்கெல்லாம் போனது கூட இல்லை. சரி, பூனே. சார், நான் பெங்காலை விட்டு வெளியே போனதில்லை. நீ ஏன் அந்த பொண்ணை நினைச்சு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிற? உன் கூட சேர்ந்து நானும் சாகுறேன். என்னது? இந்த நிலைமைக்கு நீதான் காரணமா? என்னைக்கு ஹீனா செத்தாலோ அன்னைக்கு நீயே இங்க இல்லையே. சார், சாதிக் அன்வர் 2 பேரையும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஹீனா இறந்த உடனே அன்பர் அவளோட மொத்த வேலையும் எடுத்துட்டான். இதுதான் சந்தேகத்தை கொடுக்குது. வேற என்ன தெரிஞ்சது? ஹீனாவோட ரிலேட்டிவ் சொல்றாங்க சார், ஜலால் இறந்ததுக்கு அப்புறம் சாதிக் வீட்ல ஹீனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதோட சாதிக் முதல்ல இருந்தே ஹீனாவை லவ் பண்ணியிருக்கான். ஒருவேளை சாதிக்கோட ஒருதலை காதல் இதுக்கு காரணமா இருக்குமோ? சாதிக் 5th நவம்பர் கூட மும்பையிலேயே இல்லை சார். அன்னைக்கு நைட் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். சொல்லியாது சார், திவாகர் ரொம்ப அலர்ட்டாக இருக்கான். வீடை விட்டு ஆஃபீஸ். இவனை ஃபாலோ பண்ணி எதுவும் கிடைக்கல சார். ஃபோன் சர்வலைன்ஸில் தான் இருக்கு. ஆனால் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு பியூன் இருக்கான், அதுவும் அவனோட ஆள். நீங்கள் அவனை பிடிங்க சார், ஏதாவது சொல்லுவான். சரி, அவனையே தூக்குறேன். சார், நீ வந்து சாதிக்க கவனி, நான் திவாகரை பார்த்துக்கிறேன். சார், சார், ரோஷினியை நாங்கள் நல்லா என்கொயரி பண்ணோம். அவள் மும்பை போனதாவே தெரியல. ஆனால் அவள் கணவர் ரஃபிக், அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் வேலை பார்த்தான். ஒருவேளை ரஃபிக் ரோஷினி நம்பரை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரஃபிக்கை 3 நவம்பர் அன்னைக்கு மர்டர் பண்ணியிருக்காங்க. ரஃபிக்கை யார் கொலை பண்ணியிருப்பாங்க? எங்களுக்கு பங்காங்கிறவன் மேலே சந்தேகமாக இருக்கு. அடே, எனக்கு 1 லட்சத்தை கொடுக்கலன்னு உன்னை தூக்கிடுவேன். அவரை விடுன்னு சொல்றல. ஒழுங்கா இருந்துக்க, இது லாஸ்ட் வார்னிங். ரோஷினி தான் எங்களுக்கு இந்த சண்டே பற்றி சொன்னா சார். ரோஷினிக்கு பங்கா பேர் தெரியாது. ஆனால் பங்காவுடைய ஃபோட்டோவை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணா. பங்காவும் 3 நவம்பர்ல இருந்தே காணோம். இவனை தாண்டி யார் மேலே சந்தேகம் இருக்கே? ரோஷினி தம்பி உஸ்மான் மேலே சந்தேகமாக இருக்கு சார். எப்போ ரஃபிக் மர்டர் நடந்ததோ அப்பத்திலிருந்து உஸ்மானையும் காணோம். ஆனால் உஸ்மான் கொலை பண்ணியிருப்பான்னு ரோஷினி நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ உஸ்மானை ஏன் காணோம்? இவனை பற்றின எந்த லீடும் கிடைக்கவே இல்லை சார். ஆனால் நாங்கள் உஸ்மானையும் தேடிட்டு இருக்கோம். ஒருவேளை இவன் சிஸ்டரோட 2வது நம்பரை யூஸ் பண்ணியிருக்கலாம். ரோஷினி பொய் சொல்லி காப்பாத்துறாளா என்ன? இதை உன்னால தாங்க முடியல. ஹீனா மர்டர் நடந்தப்போ அப்போ நீ எங்க இருந்த? நீ அங்க இல்ல, பூனா போயிருந்த. ஹீனா பூனா வந்ததும் உனக்கு தெரியும். ஹீனாவோட 2வது நம்பரோட கதையை நீ சொல்ல. ரோஷினிக்கும் இந்த மர்டருக்கும் என்ன சம்மந்தம்? சார், என் சாதிக்கு எதுவுமே பண்ணல. அவ இந்த கல்யாணத்துல விருப்பமே காட்டல.
நான் தான் ஆசைப்பட்டேன் ஹீனா இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நன்றி. இங்க பாருமா, ஜலாலோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா நீயும் உன்னோட குழந்தைங்களும் இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது. நான் சொல்றது கேளு. சாதிக் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? சாதிக் என்னோட அண்ணன் மாதிரி. சார், நான் ஒத்துக்கிறேன், சாதிக் கொஞ்சம் கோவக்காரன்தான். ஆனா ஹீனா கிட்ட இப்படி நடந்திருக்கவே மாட்டான். சார், உஸ்மான் ரோஷினியுடைய 2வது நம்பரை யூஸ் பண்ணுறதா சொன்னீங்கல்ல, அவங்க உஸ்மானையும் கொலை பண்ணியிருக்காங்க. உஸ்மான் கொலையா? ஆமாம் சார். 6 நாளைக்கு முன்னாடி கரீம்கஞ்ச் போலீஸ்க்கு பாடி கிடச்சிருக்கு. இதை பாருங்க. உஸ்மானை யார் கொலை பண்ணியிருப்பா? சார், அந்த லீடு இன்னும் கிடைக்கல. ஆனால் உஸ்மானுடைய வேலை என்னன்னா, அவன் ஒரு கின்னர். கின்னரா? ஆமாம் சார், கின்னர் வேஷம் போட்டுக்கிட்டு திருடுவான். பாருங்க சார், இந்த வேஷத்தில் போய் தான் இவன் மக்களை ஏமாற்றி திருடுவான். இவனுக்குன்னு கேங் இருந்தது. பல ஏரியாவில் உஸ்மானை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் ஒரு கின்னர்னு ரோஷினி நம்ம கிட்ட சொல்லலை. உஸ்மான் சின்ன வயசுல இருந்தே கின்னர் தான். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கிட்டேன். அதோட பண கஷ்டத்தை போக்குறதுக்காக அவன் பொம்பளைங்க மாதிரி வேஷம் போட்டு. அதாவது உஸ்மான் பொன் வேடம் போட்டு திருடுவான்றது உனக்கு தெரியும். ரஃபீக்கும் தெரியுமா? அவன் கின்னருங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அவரே பார்த்துட்டாரு. உஸ்மான் நில்லு! உஸ்மான்! ரஃபீக் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். இது விஷயமா அன்னைக்கு வீட்ல பெரிய சண்டை நடந்தது. நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. இவன் ஒரு கின்னர், என் மனைவி கின்னருடைய அக்கா. ஆனா என்ன மாமா இது? அக்கா என்ன தப்பு பண்ணா? என்கிட்ட நீ எதுவும் பேசாத. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வராத. ரஃபீக், நீங்க என்ன பண்றீங்க? ஓடி! ஏய், எங்க அக்காவே அடிக்கிறியா? சும்மா வர மாட்டேன். எங்களோட தைரியம் இருந்தா எங்க அக்காவை அடிக்கிற. ஆனா இனிமே நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு உஸ்மான் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தா சார். ஆனா ரஃபீக் காணாம போனப்போ அப்புறம் ரஃபீக் காணாம போனப்போ என்னாச்சு? சார், எனக்கு தெரியும். அது உஸ்மான் தான் ரஃபீக்க. நீ என்னதான் சொல்ல வர? உஸ்மான் ரஃபீக்க கொன்னானா? சார், எனக்கு சந்தேகமா இருந்தது. அதோட அந்த இன்னொரு நம்பரை உஸ்மான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா சார். அப்போ உஸ்மானுக்கு ஹீனாவை தெரியும். ஆனா இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க சார். ரோஷினி சொல்றதுல உண்மை இருந்தா உஸ்மான் எதுக்கு ஹீனாவுக்கு இத்தனை கால் பண்ணோம்? இல்லைனா ஒருவேளை ஹீனாவையும் உஸ்மான் எந்த குரூப்ல வேலை பார்த்தானோ அவங்கள பத்தி தெரிஞ்சுதா? சார், அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரஃபீக் மர்டர்ல பங்காவையும் சந்தேகப்படுறோம். ரஃபீக்கை உஸ்மான் தான் கொலை பண்ணான்னா பங்கா எங்க இருக்கான்? ஒருவேளை ரோஷினி உஸ்மான் பேரை சொல்லி பங்காவை காப்பாத்துறாளா? ஆனா பங்கா ரோஷினிக்கு நடுவில் எந்த கனெக்ஷனும் தெரியலையே. நம்மள திசை திருப்ப கூட இப்படி பண்ணுவாங்க. பங்கா ரோஷினியோட இன்னொரு நம்பரை யூஸ் பண்ணலாம். பங்கா எங்க இருக்கான்? லீடு கிடைச்சதா இல்லையா? சார், பங்காவுடைய நம்பர் 7th நவம்பர் கேரளால ஆஃப் ஆயிருக்கு. கேரளா போலீஸுக்கு பங்காவுடைய போட்டோவை அனுப்பியிருந்தோம். ஆனா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அந்த ஃபோன் எந்த ஏரியாவில் ஆஃப் ஆச்சோ அந்த டீட்டெயில் எனக்கு வேணும். ரோஷினியை கண்காணிக்கணும். ஓகே சார். இங்க பாரு, ஹீனாவோட பிசினஸ் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. முதல்ல நீ அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இங்க பாரு, எங்க 2 பேரை தவிர உங்களை நல்ல விதமா பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. அந்த விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அம்மா என் விஷயத்துல தலையிடுறத எனக்கு பிடிக்காது. ஆனா தேவையில்லாம நீங்க அன்பு காட்டுறீங்கல்ல, இதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. பங்காவோட டீட்டெயிலை நான் இப்போ உனக்கு அனுப்புறேன். 7th நவம்பர் கேரளாவில் இவன் மொபைலு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த வேலையை நம்ம ஆளுங்க கிட்ட கொடு.
எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும். என்ன பாதி பங்கா? பின்னவா ஏன் அளவுக்கு தான் மயங்குறாங்க? இதை பாரு, நீ ஓவரா பண்ற. எனக்கு பாதி பங்கு வேணும். நம்ம ஆளுங்க பங்காவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. துபாய்க்கு போயிட்டானா? துபாய்க்கா? ஆமா சார். கேரளாவில் அந்த பங்கா எங்க தங்கியிருந்தானோ அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அங்கே யாரோ பாஷான்னு ஒருத்தன் இருக்கான் சார். அவனை பிடிச்சானா பங்கா பத்தி நமக்கு தெரிஞ்சிடும் சார். சார், இவன் தான் அந்த அகமது பாஷா. பங்கா இங்க தான் தங்கியிருந்தான். ரஃபீக், நீயும் உன் ஒய்ஃபும் பயங்கரமா இருக்கீங்க. உன்னை உஸ்மான் கொலை பண்ணதா உன் மனைவி சொன்னா. ஆனா நீ அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. உன் மனைவியோட நம்பர்லேருந்து ஹீனாக்கு நீ தானே கால் பண்ண? இல்லை சார், நான் மட்டும் இல்லை, ஹீனாவும் எனக்கு கால் பண்ணுவா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மும்பையில் வேலை பார்த்தேன். ஹீனாவுடைய பிரியாணி தான் என் ஆஃபீஸ்க்கு சப்ளை ஆகும். ஹீனா, இந்தாங்க உங்களுடைய பேமெண்ட் செக். ரொம்ப நன்றி. சொல்லப்போனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அடிக்கடி நாங்கள் சந்தித்தோம். ஜலாலை நான் இழந்த பிறகு என் வாழ்க்கையில் நான் எந்த பாதையும் அமைக்கல. குழந்தைங்களோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சுது. ஹீனா, நீ உன்னை பற்றி நிச்சயம் யோசிக்கணும். நானும் தான் என்னை பற்றி யோசிக்க போகிறேன். நீ இப்போ என்னதான் சொல்ல வர? நம்ம 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம். நீ ஆசைப்படலையா? நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ரஃபீக். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் பேரண்ட்ஸ் ரோஷினி கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்கத்தாவில் செருப்பு கடை வச்சுருந்தேன். வேலையில் மும்முரமாக இருந்தா ஹீனாவை மறந்துடலான்னு நினச்சேன். ஆனால் என் பிஸ்னஸ் சரியாக நடக்கலை. அப்புறம் வேலை விஷயமா மும்பை போனேன். என்னையே அறியாமல் நான் ஹீனாவுக்கு கால் பண்ணிட்டேன். ரஃபீக், நானும் உன்னை மறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் முடியல. இனி என்னோட வாழ்க்கையிலேருந்து உன்னை பிரிக்க விரும்பலை. எங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு உறவு ஏற்பட்டது. நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, அவள் எனக்கு பண உதவியும் செய்ய ஆரம்பிச்சா. ஆனால் என் மனைவி பேரை கேட்டால் மட்டும் ரொம்ப கோவப்படுவா. நீ என்ன லவ் பண்றியா இல்லை உன் மனைவியை லவ் பண்றியா? நான் உன்னதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்கல. ரஃபீக், நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் நான் இப்போ உன்னை இழக்க விரும்பல. நீ உன் மனைவியை விட்டுடு. அது சரி, நீ எனக்காக உன் குழந்தைங்களை விட்டுடுவியா? சரி, இனி சந்திக்க வேணாம். ஆனா என்கிட்டேருந்து நீ எவ்வளவு பணத்தை வாங்குனியோ அதை மொத்தத்தையும் திருப்பி எனக்கு கொடுக்கணும். இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். அவளை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். நானும் அவளை விட்டு விலகிறதுக்காக ஒரு வழி தேடிட்டு இருந்தேன். இந்த எல்லா விஷயத்தையும் உன் மனைவி கிட்ட சொன்னேன். உன்னோட இந்த பிளான்ல உன் மனைவியும் சேர்ந்துக்கிட்டா. ரஃபீக் எப்போ எனக்கு இன்னரோட அக்கானு விட்டுட்டு போறதா சொல்லி பயமுறுத்துவான். அதே நேரத்துல அவனுக்கும் ஹீனாவுக்கும் இருக்க உறவை பத்தி சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்றதா வாக்கு கொடுத்திருந்தா. சார், ரோஷினி என் கூட சேர்ந்தா. நான் ஹீனாவுக்கு கால் பண்ணி அவகிட்ட போய் சொன்னேன். ரோஷினி என்னை விட தயாராயிட்டான்னு அவகிட்ட சொன்னேன். அவள் 5 லட்சம் கேட்கறதாவும் சொன்னேன். ஹீனா ஒத்துக்கிட்டா. நான் பங்காவை இதுக்காக என் கூட சேர்த்துக்கிட்டேன். பங்காவும் ரெடி ஆயிட்டானா? பங்காவுக்கு நான் கடன் கொடுக்கணும். அந்த பணத்தை வச்சு அவன் துபாய் போனான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நான் அவனை வற்புறுத்தினேன். ஹீனா 5 நவம்பர் அன்னைக்கு 5 லட்சம் எடுத்துக்கிட்டு என்னை பார்க்கறதுக்கு பூனா வந்தா. இந்தா. நிறுத்து. அப்புறம் பங்கர் 1.5 லட்சத்தோட துபாய் போயிட்டான். நானும் துபாய் போகிறதா இருந்தது. கேரளாவில் ஹேமத் பாஷாங்கிற பேரில் பாஸ்போர்ட் ரெடி பண்ணேன். விசாக்காக காத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். உனக்கு நாங்கள் விசா கொடுக்குறோம். ஜெயில் விசா, அதுவும் லைஃப் டைம்.
இங்கே இருந்து சாவு.